அன்பான நேயர்களே, இடைவேளைக்கு முன்பாக விரைவீக்கம் எவ்வாறு வருகின்றது, அந்த விரைவீக்கத்தை போக்குவதற்கு நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் எந்தெந்த பொருட்களை கொண்டு விரைவீக்கத்தை அறவே போக்க முடியும் என்பதை பற்றி பார்த்தோம். இப்பொழுது அந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்ய போகின்றோம். நாம் எடுத்து வைத்த பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். கொத்தான் ஒரு பிடி, மாவிலங்கப்பட்டை ஒரு சிறிய துண்டு, மிளகு 7, ஜீரகம் 1/4 தேக்கரண்டி, சிறிய வெங்காயம் தோல் உரித்தது 3, தேவையான அளவிற்கு இந்துப்பு. இந்த மருந்து தயார் செய்வதற்கு முதலில் மிளகு மற்றும் ஜீரகத்தை தூள் செய்து வைத்துக் கொள்ளவும். இந்த மருந்து தயார் செய்வதற்கு முதலில் ஒரு பாத்திரத்தில் 200 மில்லி தண்ணீரை லேசாக சூடேற்றவும். தண்ணீர் இளஞ்சூடாக இருக்கும்போது கொத்தான் ஒரு பிடியை எடுத்து சேர்க்கவும். மாவிலங்கப்பட்டை ஒரு துண்டு எடுத்து 1-2 இடித்து சேர்க்கவும். இப்பொழுது மாவிலங்கப்பட்டையை சேர்க்கவும். அடுத்ததாக நாம் தூள் செய்து வைத்துள்ள மிளகு சீரகத்தை சேர்க்கவும். இப்பொழுது சிறிய வெங்காயத்தை சேர்க்கவும். இப்பொழுது தேவையான அளவிற்கு இந்துப்பு சேர்க்கவும். அன்பான நேயர்களே, அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் சுக்கு. சுக்கில் அதிகமான காரத்தன்மை உள்ளது. சுவாச உறுப்புகளில் ஏற்பட்டுள்ள பாதிப்பை சரி செய்யக்கூடியது. சுவாச உறுப்புகளில் ஏதேனும் பாதிப்பு இருக்கும்போது நம்மால் மூச்சு சரியாக விட முடியாது. மூச்சு இரைப்பு ஏற்படும். மூக்கடைப்பு, தொண்டைக்கட்டு, தொண்டை பகுதியில் முழுங்க முடியாமல் வலி ஏற்படும். இது போன்ற பாதிப்புகள் இருக்கும்போது சுக்கு ஒரு சிறிய துண்டு, மிளகு 5, ஜீரகம் 1/4 தேக்கரண்டி, நாட்டு சர்க்கரை இவற்றையெல்லாம் சேர்த்து தீநீராக்கி காலை, மதியம், இரவு என்று 3 வேளையும் உணவிற்கு முன்பாக 30 மில்லி வீதம் குடித்து வரும்போது அனைத்து விதமான வியாதிகளையும் போக்கக்கூடியது. நீண்ட நாட்களாக காய்ச்சல் இருந்தாலும் அந்த காய்ச்சல் இருக்கும்போது அதிக உடல் வலி, உடல் அசதி இருக்கும். அந்த நேரத்தில் சுக்கு ஒரு சிறிய துண்டு, திப்பிலி, சித்தரத்தை, அமுக்குரா கிழங்கு, ஆடாதொடை இலை இவற்றையெல்லாம் சேர்த்து தீநீராக்கி தேவையான அளவிற்கு நாட்டு சர்க்கரை சேர்த்து காலை, மாலை 2 வேளையும் அந்த தீநீரை பருகி வரும்போது நீண்ட நாள் காய்ச்சல் படிப்படியாக குறையும். உடல் அசதி, உடல் சோர்வு, உடல் பலவீனம் அனைத்தும் தீர்ந்து ஒரு ஆரோக்கியமான உடல்நிலையை பெற்று வாழ்வதற்கு இந்த மருந்து மிகவும் சிறந்த முறையில் பயன்படக்கூடியது. ஆஸ்துமா, சைனஸ் போன்ற பாதிப்புகள் உடையவர்கள் சுக்கு, மிளகு, திப்பிலி,
கடுக்காய், தாண்டிக்காய் இவற்றை சமநடியாக எடுத்து தூள் செய்து வைத்துக்கொண்டு காலை மாலை 2 வேளையும் உணவிற்கு முன்பாக 1/4 தேக்கரண்டி அளவிற்கு சாப்பிட்டு விட்டு வெந்நீர் பருகி வரும்போது உடலில் ஏற்பட்டுள்ள அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீரும். குறிப்பாக சுவாச உறுப்புகளில் ஏதேனும் பாதிப்பு இருந்தால் அந்த பாதிப்பு சரியாகி சைனஸ், ஆஸ்துமா நோயிலிருந்து விடுதலை பெற முடியும். வயிற்றில் அதிகமாக வாயு சேர்ந்து கொண்டு எப்பொழுது பார்த்தாலும் இரைச்சல் இருக்கும். அந்த இரைச்சலை போக்குவதற்கு சுக்கு, திப்பிலி, மிளகு, கடுக்காய், பனைவெல்லம் இவற்றை சேர்ந்து கலவையாக செய்து வைத்துக்கொண்டு அந்த மருந்தை சிறு சிறு உருண்டைகளாக செய்து கொள்ள வேண்டும். இந்த உருண்டையை காலையிலும் மாலையிலும் உணவிற்கு முன்பாக சாப்பிட்டு கொண்டு வரும்போது வயிற்று பகுதியில் உள்ள வாயு வெளியேறும். அந்த வயிற்று பகுதியில் உள்ள இரைச்சலானது படிப்படியாக குறையும். மலச்சிக்கல் இருந்தால் அந்த மலச்சிக்கலை போக்கக்கூடிய தன்மை இந்த மருந்திற்கு உண்டு. நாம் தினசரி சுக்கு ஒரு சிறிய துண்டு எடுத்து வாயில் வைத்து சுவைத்து கொண்டு வரும்பொழுது இரத்த ஓட்டத்தை சீராக்கும். இரத்தத்தில் அதிகப்படியாக உள்ள கொழுப்பை வெளியேற்றும். இரத்த ஓட்டம் நன்றாக இருக்கும்பொழுது மனநிலை நன்றாக இருக்கும். இங்கே அதிக தூக்கத்தை குறைப்பதற்கு சுக்கு நமக்கு பயன்படுவதால் சுக்கையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் திப்பிலி. திப்பிலியை நெய்யில் வறுத்து தூள் செய்து வைத்துக்கொண்டு காலை மாலை 2 வேளையும் நெய்யில் குழைத்து சாப்பிட்டு கொண்டு வரும்போது வயிற்று பகுதியில் உள்ள வாயு வெளியேறும். வயிற்று உப்புசம் குறையும். குடல் பகுதியில் ஏதேனும் பாதிப்பு இருந்தால் அந்த பாதிப்பை சரி செய்யக்கூடியது. மலச்சிக்கல் இருந்தால் அந்த மலச்சிக்கலை போக்கக்கூடியது. சளி, இருமல், வறட்டு இருமல், நுரையீரலில் பாதிப்பு இந்த பாதிப்புகளை சரி செய்வதற்கு சுக்கு, மிளகு, திப்பிலி, நெல்லி வற்றல் இவற்றை சமநடையாக எடுத்து தூள் செய்து வைத்துக்கொண்டு தேநீர் குழைத்து சாப்பிட்டு கொண்டு வரும்போது அனைத்து விதமான நோய்களையும் போக்கக்கூடியது. சளி, இருமல் இருக்கும்போது சரியாக பேச முடியாது, நிம்மதியாக தூங்க முடியாது. அந்த சளி இருமலை கரைத்து வெளியே தள்ளும். ஒரு நிம்மதியான நித்திரை கிடைப்பதற்கு இந்த மருந்து அதிக அளவில் பயன்படக்கூடியது. அதிக தூக்கத்தை போக்குவதற்கு, மூளை நரம்புகளுக்கு பலத்தை கொடுத்து அங்கே சுரக்கக்கூடிய ஹார்மோன் சுரப்பை குறைவாக செய்து அந்த செரோட்டனின், டோபாமைன் என்ற ஹார்மோன் குறைவாகும் போது ஒரு மனிதன் ஆரோக்கியமாகவும் அழகாகவும் இருப்பான். இங்கே அதிக தூக்கத்தை குறைப்பதற்கு திப்பிலி அதிக அளவில் நமக்கு பயன்படுவதால் திப்பிலியையும் எடுத்து வைத்துள்ளோம். அதற்கடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் லவங்கம். லவங்கம் ஒரு மிகச்சிறந்த மனமூட்டியாக செயல்படக்கூடியது. பல்வலி, பல் சொத்தை, ஈறுகளில் இரத்த கசிவு இந்த பாதிப்புகள் இருக்கும்போது லவங்கத்தை நன்றாக பொடித்து பற்களில் வைத்து வரும்போது அனைத்து விதமான நோய்களையும் போக்கக்கூடியது. பல்வலி, பல் சொத்தை இந்த பாதிப்புடையவர்கள் லவங்கப்பூ, கருவேலம்பட்டை, லவங்கப்பட்டை, ஆலம் விழுது, காசுக்கட்டி, இந்துப்பு இவற்றை சமன் எடையாக எடுத்து தூள் செய்து வைத்துக்கொண்டு அந்த தூளை கொண்டு பல் துளைக்கு வரும்போது பற்களில் ஏற்பட்டுள்ள அனைத்து விதமான நோய்களையும் போக்கக்கூடியது இந்த பற்பொடி. இந்த பற்பொடியை தினசரி பயன்படுத்தி வரும்போது பற்களை பாதுகாக்க முடியும். லவங்கப்பூவில் உள்ள சத்தானது இரத்த ஓட்டத்தை சீராக்கவும், மூளை நரம்புகளுக்கு பலத்தை கொடுக்கவும், ஹார்மோன் சுரப்பை சமன்படுத்தவும் அதிக அளவில் பயன்படுவதால் நாம் லவங்கப்பூவையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் எலுமிச்சை சாறு. எலுமிச்சை சாறில் சிட்ரிக் அமிலம் அதிகமாக உள்ளது. பசி தூண்டியாக செயல்படக்கூடியது. உடல் உஷ்ணமடைந்தால் அந்த உஷ்ணத்தை குறைக்கக்கூடியது. அதிகமான கொழுப்பு இருக்கும்போது நம்மால் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. வயிற்று பகுதியில் அதிக கொழுப்பு இருக்கும்போது குனிந்து நிமிர்ந்து எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாமல் சிரமப்படுவோம். அந்த வயிற்று பகுதியில் உள்ள கொழுப்பை குறைப்பதற்கு எலுமிச்சை சாறு 1/4 தேக்கரண்டி, 1/4 தேக்கரண்டி இஞ்சி சாறு, 1/4 தேக்கரண்டி தேன், 1/4 தேக்கரண்டி கொத்தமல்லி சாறு, 1/4 தேக்கரண்டி புதினா சாறு, தேவையான அளவிற்கு இந்துப்பு கொஞ்சம் சேர்த்து அந்த கலவையை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு கொண்டு வரும்போது வயிற்று பகுதியில் உள்ள அனைத்து விதமான அந்த கெட்ட கொழுப்பும்